ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு உணர்வு இருக்கணும். இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இருந்த உணர்வு, நான் ஒரு இராணுவத்தில் அதிகாரியாக இருந்தாலும் நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவன். என கண்பானவர்களே, நாம் தெய்வீக அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள். தேவனுக்கு நாம் அடிமைகள், தேவனுக்கு கீழ்ப்பட்டவர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அந்த ஒரு அழைப்பை நமக்கு தந்திருக்கிறார். இதை வேதத்தில் எங்க வாசிக்கிறோம்? 1 பேதுருவின் புத்தகத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பினீங்கன்னா அங்க வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, என கண்பானவர்களே, நாம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற சுயாதீனத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். ஆண்டவர் நம்மை சுயாதீனத்துக்கு, விடுதலையின் வாழ்க்கைக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவினால் விடுதலை பெற்றவர்கள். ஆகையினாலதான் வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று. கலாத்தியர் 5:13, சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள், விடுதலைக்கு அழைக்கப்பட்டீர்கள். ஆனா நாம் சுயாதீனம் உள்ளவர்கள், விடுதலை பெற்றவர்கள் என்கிறதுனால என்னைய கேட்க ஆளே இல்லைன்னு வாழக்கூடாதான். 1 பேதுருல நம்ம வாசிக்கும் போது அங்க ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறது. அந்த வார்த்தை 1 பேதுருல நம்ம வாசித்தோம் அல்லவா? அந்த வசனம் சொல்லுகிறது 2:16, உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல். என்னைய கேள்வி கேட்க யாரும் இல்லை, எவனும் இல்லை அப்படின்னு உயர்த்தணும் தலைய, கைய, கால. நம்ம துர்க்குணத்துக்குள்ள மாட்டிக்கிடுவோம். துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். தேவனுக்கு அடிமைகளாய் இருந்தாதான் அந்த சுயாதீனம் நிலை நிற்கும். இதைத்தான் கலாத்தியர் 5:13 சொல்லுகிறார். நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள், ஆனா அந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாய் அனுபவிக்க கூடாது. அந்த சுயாதீனம் ஆவிக்குரியது, தேவனோடு உள்ள உறவில் உள்ளது. தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ஐக்கியத்தின் நிமித்தம் உண்டாவது. அத மாம்சத்துக்கு ஏதுவாய் அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். எனக்கு மேல யாரும் கிடையாது, என்னைய கேள்வி கேட்க யாராலும் முடியாது. ஒருத்தர் என்னைய கேள்வி கேட்க மாட்டாங்க தெரியுமா? என்கிட்ட கேள்வி கேட்கவே எங்க அதிகாரி பயப்படுவார். எங்களுக்கு மேல உள்ளவர் எல்லாத்தையும் கேள்வி கேட்பாரு, என்கிட்ட மட்டும் கேட்க மாட்டாரு. அப்படின்னு நினைச்சீங்க, முடிஞ்சது உங்க கதை. சுயாதீனம் உள்ளவர்கள்னா ஒருவருக்கொருவர் அன்பினால ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சில நேரம் உங்க அதிகாரி உங்களை கேள்வி கேட்காம வர்றதுக்கு காரணம் இதுவா கூட இருக்கலாம். அவன் எப்படியும் நாசமா போயிட்டு போறான், அவன் பண்ற காரியம் அவன் தலையில வந்து எப்ப விடியும்னு அவனே புரிஞ்சிட்டு போறாங்கிறதுக்கு கூட கேள்வி கேட்காம இருப்பாரு. நீங்க நினைக்கலாம் அவர் உங்களுக்கு பயப்படுறாருன்னு. இந்த தவறான கணிப்புகளோடு வாழாதிருங்கள். இதுதான் துர்க்குணத்திற்கு மூடலாய் கொள்வது. இதுதான் மாம்சத்திற்கு ஏதுவாய் அனுசரிப்பது. இப்படிப்பட்ட சுவாபங்கள் மீட்கப்பட்ட ஜனத்துக்குள்ள ஒருவருக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆனா மீட்கப்பட்ட ஜனத்துக்குள்ள சுத்தமா இருக்கக்கூடாது, முழுவதுமா இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்கிற ஒரு தன்மை, தேவனுக்கு அடிமைகள் ஆகிற அர்ப்பணம் உருவாகட்டும்.
கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். என்னோடும் எங்களோடும் பேசுகிறவர், தொடர்ந்து நாங்கள் சுயாதீனம் உள்ளவர்கள் என்கிறதை உணரும் பொழுது, நாங்கள் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் என்கிறதையும் உணர்ந்து, ஒருவருக்கொருவர் அன்பினால் ஊழியம் செய்து தேவனாகிய உம்முடைய அடிமைகளாய் வாழ கற்றுத்தார். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.